இப்போ இந்த அக்னி முத்ராவும் இந்த நடுவரல் ஆன ஆகாச முத்ரா சேர்ந்து செய்யறது தான் நம்ம இந்த நடுவரல் ஆகாச முத்ரா சேர்ந்து செய்ய போறோம். ஆகாச முத்ரா. ஸோ ஆகாச முத்ரா நல்லா டிப்ல இருக்கணும். முனையில இது மாதிரி முனையில எப்படி இருக்குன்னு ரொம்ப அழுத்தவும் கூடாது. ஸோ ஆகாச முத்ராவோட பயன் என்ன பார்த்தீங்கன்னா உடல் எலும்பு தசை நரம்பு எல்லாம் பலமாகும். ஸோ இது ஆகாய முத்ரா மேல் நோக்கி இருக்கு. ஸோ அதனால அது மேல் நோக்கி இருக்கிற சக்தியெல்லாம் அது கொடுக்கக்கூடியது. ஸோ உடல் எலும்பு பலப்படுத்தும், சதையை பலப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் காது வலி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காது வலி சீல் வடிவெல்லாம் இந்த அளவுக்கு ஆகாச முத்ரெல்லாம் பண்ணீங்கன்னா அது அந்த ஆகாச முத்ரா செயல்பாடை அதிகரித்து இந்த காது சம்பந்தமான நோய் குணமாகும். இதே பிரச்சனை கூட இது சீர் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் மனநிலை குறைபாடு இருக்கிறவங்க, உடல் குறைபாடு இருக்கிறவங்க, பலகீனமானவங்க எல்லாம் கூட இந்த ஆகாச முத்ரா செய்யலாம். ஸோ இந்த மனநிலை பாதிப்பு இருக்கிறவங்களே அவங்கெல்லாம் பண்ணாங்கன்னா இந்த ஆகாச முத்ரா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒரு நார்மல் பொசிஷனுக்கு வருவாங்க. ஸோ ஆகாச முத்ரா அவ்வளோ நல்ல அம்சமான முத்ரா. ஸோ இதை செஞ்சு தினந்தோறும் செய்து வந்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். ஒரு 10 நிமிடம் டெய்லியும் செய்து பாருங்க. இந்த ஆகாய முத்ராவோட நீங்களும் செய்யுங்க. உங்க அறிவு மேம்படுத்துறதுக்காக செய்யுங்க. உங்க மென்மேலும் உங்க அறிவு மேம்படுத்த நிறைய விஷயம் மேல் நோக்கி திங்க் பண்ணுவீங்க. சிந்தனை சீரடையும். ஸோ அதுக்கும் இந்த ஆகாச முத்ரா பயன்படுத்திக்கலாம். மற்ற பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆகாச முத்ரா பத்தி சொல்லுங்க. ஸோ இதை சொன்ன இல்லையா, நடுவிரல் இப்படி வச்சுக்கிட்டு செய்யக்கூடியது. வச்சுட்டு நல்லா அழுத்தவும் கூடாது, மேலே டிப்பில் தான் இருக்கணும். இருந்துட்டு நல்லா ஆழமான மூச்சு இழுத்து விழுங்க. ஆகாசத்தில் கவனம் மேல் நோக்கி தலை தூக்கி வச்சுட்டு செய்யணும். நல்லா பிரீத் இன், பிரீத் அவுட். Breathe in, breathe out. Breathe in, breathe out.